வணக்கம். மோடி என்றால் தேர்தல், தேர்தல் என்றால் பிஜேபி, பிஜேபி என்றால் கள்ள ஓட்டுக்கள், திருட்டுத்தனம். இவிஎம்மாக இருக்கட்டும் அல்ல பேலட் பேப்பராக இருக்கட்டும், எம்பி எலெக்ஷன், எம்எல்ஏ எலெக்ஷன், ஒரு சாதாரணமான மேயர் எலெக்ஷனாக இருந்தால் கூட இந்த தேர்தல்களில் நாங்கள் திருட்டுத்தனத்தை வைத்தே வெற்றி பெற்று விடுவோம் என்கிற ஒரு மிகப்பெரிய சாதனையை மோடி அரசு படைத்து வருகிறது. பிஜேபி எந்த அளவில் கீழ்த்தனமான வேலைகளை பார்த்து வருகிறது என்ற ஒரு விஷயம் கேமராவிற்கு முன்பு பதிவாகிவிட்டது. சண்டிகர் மேயர் எலெக்ஷன். இந்த வீடியோவின் தொடக்கத்தில் ஒரு கரகோஷத்தை கேட்டிருப்பீர்கள். மக்கள், சாதாரணமான மக்கள் எழுப்பக்கூடிய அந்த மிகப்பெரிய கேள்வி, இவிஎம் ஹட்டாவோ தேஷ் பச்சாவோ, இவிஎம்ஐ அகற்றுங்கள், இந்த நாட்டை காப்பாற்றுங்கள் என்கிற இந்த குரல். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 95% மக்கள் இவிஎம் எங்களுக்கு தேவை அல்ல என்கிற அந்த பதிலை தான் கொடுக்கிறார்களே ஒழிய இவிஎம்ஐ வைத்து எந்த விதமான நம்பிக்கையும் இந்த நாட்டு மக்கள் காட்ட மறுத்து வருகிறார்கள். இதை பற்றி இன்னும் ஆழமாக பேசப் போகிறேன். ஆனால் இந்த நாட்டு மக்கள் மட்டுமே இது போன்ற கேள்விகளை எழுப்பி வருகிறார்களா என்றால் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் பியூரோக்ரேட்ஸ் உட்பட இதே போன்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்தை நான் படிக்க போகிறேன். இந்த நாட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவிற்கு 2வது கடிதமாக இந்த கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. எந்த அளவில் பிஜேபி இவிஎம்ஐ வைத்து, திருட்டுத்தனத்தை வைத்து, தில்லுமுல்லை செய்து இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தேர்தலை நடத்தி வருகிறது. எந்த அளவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சிக்கு சாதகமாக வேலை பார்த்து வருகிறது. எந்த அளவில் இந்த இவிஎம் மீது சந்தேகங்கள் மட்டுமல்லாமல் பல்வேறு விதமான ஊழல்களும் நடந்து கொண்டிருக்கிறது என்கிற அனைத்து விஷயத்தையுமே இந்த கடிதத்தில் அவர் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்தை பற்றி பேசுவதற்கு முன்பு இந்த வீடியோவை டீட்டெயில்டாக பாருங்கள். பிஜேபியின் மைனாரிட்டி கமிஷனின் லீடரான அனில் முயிஷ் பிரிசைடிங் ஆஃபீஸராக இருந்து கொண்டு என்ன செய்திருக்கிறார். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் 36 ஓட்டுகள். இந்த 36 ஓட்டுகளில் 8 ஓட்டுகள் டிஸ்மிஸ் செய்யப்பட்டு எந்த இடத்தில் காங்கிரஸ் மற்றும் ஆம் ஆத்மி கட்சி ஜெயிச்சிருக்க வேண்டுமோ அந்த இடத்தில் அவசரமாக பிஜேபி நபரை அமர வைத்தார்கள். அந்த கதையை நீங்களே பார்த்துவிடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு முன்பு. முதலில் பிஜேபி எந்த நபரை இந்த தேர்தலுக்கான பிரிசைடிங் ஆஃபீஸராக அமைத்ததோ அந்த நபரை பற்றி நீங்க கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். பெயர் அனில் மசி. பிஜேபியின் மைனாரிட்டி மோர்ச்சாவின் பிரசிடென்டாக பதவியில் இருந்திருக்கிறார். கேள்வி இங்கேதான் எழும்புகிறது, எப்படி பிஜேபியின் ஒரு தொண்டர் நேர் வழியில் தேர்தலை நடத்த முடியும்? இப்போ ஒரு டேட்டாவையும் எடுத்து காட்டுகிறார். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் பிஜேபியிடம் இருக்கக்கூடிய ஓட்டுகள் எத்தனை? 14 கவுன்சிலர், ஒருத்தர் அகாலிதளை சார்ந்த நபர், ஒரே ஒரு எம்பி. ஆக மொத்தம் 16 ஓட்டுகள். ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸ் உடைய கூட்டணி. ஆம் ஆத்மியிடம் 13 கவுன்சிலர்கள், காங்கிரஸிடம் 7 கவுன்சிலர்கள், மொத்தம் 20. ஆம் ஆத்மி கட்சி காங்கிரஸுடைய வெற்றி நிச்சயமாக இருந்தது. இந்த இடத்தில் தான் இவர்களுடைய திருட்டுத்தனம் பிடிபட்டிருக்கிறது. அதை பாருங்கள். அனில் மசியின் திருட்டுத்தனம். எப்படி பிஜேபி இந்த நாட்டின் அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறது என்று பாருங்கள். ஓட்டுகளை எண்ண தொடங்குகிறார். 36 ஓட்டுகள் மொத்தம். ஒவ்வொரு ஓட்டையும் அலசி ஆராய்கிறார். எந்த ஓட்டு பிஜேபிக்கு வந்திருக்கிறதோ உடனடியாக அந்த சீட்டில் கையெழுத்து போட்டு பாஸ் செய்து கொண்டிருக்கிறார் இந்த நபர். இதற்கு மேல் ஆம் ஆத்மி கட்சியின் ஓட்டு வருகிறது. திருட்டுத்தனம் எப்படி நடக்கிறது என்று நீங்க பாருங்கள். இந்த இடத்தில் கையெழுத்து போடும்போது இங்கே பார்த்து உடனடியாக அந்த சிட்டையில் கிறுக்குகிறார். கிறுக்கின உடனேயே இந்த ஓட் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார். இந்த உடனடியாக இந்த ஓட்டையும் கிறுக்கி அதை ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விடுகிறார் இந்த நபர். இதே போன்று 3வது ஓட்டும் இந்தியா அலைன்ஸோட ஓட்டாக இருக்கிறது. அதையும் கிறுக்கி அதையும் ரிஜெக்ஷன் டேபிளில் வைத்து விட்டார். 4வது ஓட்டும் இதே முறையில், 5வது, 6வது, 7வது, இதே போன்று 8வது.
வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் எந்த பிஜேபி கேண்டிடேட் இந்த போட்டியில் கலந்து கொண்டாரோ அந்த நபரை அருகே நிற்க வைத்து உடனடியாக அவசரமாக இந்த சேரில் அமர வைத்திருந்தார். தேர்தல் முடிவுகளை அனௌன்ஸ் செய்துவிட்ட அடுத்த நிமிடமே அங்கிருந்து பறந்து சென்று விட்டார் இந்த நபர். ஜனநாயகம் மற்றும் கான்ஸ்டிடியூஷனுடைய எப்படி கழுத்தை நெரிச்சிருக்கிறார்கள் என்று நீங்கள் பாருங்கள். ஆக மொத்தம் 36 ஓட்டுகள். 36 ஓட்டுகளில் பிஜேபிக்கு கிடைத்தது 16, ஆம் ஆத்மி கட்சி மற்றும் காங்கிரஸுக்கு கிடைத்தது 20. இந்த 20 சீட்டுகளில் 8 சீட்டுகளை ரிஜெக்ட் செய்துவிட்டு இந்த அவசர முறையில் பிஜேபி நபரை அமர வைத்திருக்கிறார்கள் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த இடத்தில் வேடிக்கையான விஷயம் என்னவென்றால் எந்த எலெக்ஷன் ஏஜென்ட்டுக்கு முன்பும் இந்த சிட்டைகளை காட்டவில்லை. பிரிசைடிங் ஆஃபீஸர் டேபிளுக்கு அருகே கூட யாரையுமே வரவிடவில்லை. எந்த சிட்டைகளை ரிஜெக்டட் ஆனது என்று இவர் எடுத்துக்காட்டினாரோ அந்த ஓட் சிட்டைகளையும் யாருக்குமே காட்டவில்லை. இதைவிட கேவலமான விஷயம் இந்த நாட்டில் நடந்திருக்குமா என்று நீங்க சிந்தித்து பாருங்கள். இதே இடத்தில் என் கையில் இருக்கக்கூடிய இந்த காகிதத்தையும் நீங்க படிக்க வேண்டும். E.A. Sharma, ஃபார்மர் செக்ரட்டரி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, இவர் ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார். ஸ்ரீ ராஜீவ் குமார், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், ஸ்ரீ A.C. பாண்டே, எலெக்ஷன் கமிஷனர், ஸ்ரீ அருண் கோயல், எலெக்ஷன் கமிஷனர். இந்த 3 நபர்களுக்குமே இந்த கடிதத்தை எழுதி எந்த கேள்விகள் எழுப்பியிருக்கிறார் என்று நீங்கள் பார்க்க வேண்டும். டியர் ஸ்ரீ ராஜீவ் குமார், மிஸ்டர் பாண்டே அண்ட் கோயல், I refer my letter on January 26, 2024 on how BJP has loaded the boards of both Bharat Electronic Limited, which is BEL, and Electronics Corporation of India Limited, which is ECIL, with its nominees, how it's cast shadow and credibility of the use of electronic voting machine, which is EVM, manufactured and supplied by these two. 16ஆம் தேதி நான் ஒரு கடிதத்தை எழுதினேன். இந்த கடிதத்தில் தெளிவாக நான் ஒரு சில விஷயங்களை எடுத்து வைத்தேன். அதாவது பிஜேபி எந்த அளவில் தன்னுடைய தொண்டர்களை, தன்னுடைய லீடர்ஸ்களை 2 கம்பெனிகள், முக்கியமாக பாரத் எலக்ட்ரானிக் லிமிடெட் மற்றும் எலக்ட்ரானிக் கார்ப்பரேஷன் இந்தியா லிமிடெட், இந்த 2 கம்பெனிகளுமே இவிஎம்ஐ மேனுஃபேக்சர் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். எப்படி பிஜேபி தன்னுடைய ஆட்களை இந்த கம்பெனிகளுடைய போர்டில் நியமித்து பல்வேறு ஊழல்களை செய்து வருகிறது. இது மட்டுமல்ல, 23ஆம் தேதி இன்னொரு கடிதத்தையும் எழுதினேன். இந்த கடிதத்தில் தெளிவாக நடத்தி வைத்த விஷயம் ஆர்டிகிள் 324க்கு கீழே கவர்மெண்ட் டு வித்ட்ரா த பிஜேபி நாமினிஸ் ஃப்ரம் BEL அண்ட் ECIL போர்டு. ஆர்டிகிள் 324 இதன்படி ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய யாருமே அல்ல எந்த அரசியல் கட்சியை சார்ந்தவர் யாருமே எலெக்ஷன் கமிஷனுடைய எந்த பொசிஷனிலுமே இருக்கக்கூடாது. முக்கியமாக இவிஎம் போன்ற சென்சிட்டிவான விஷயத்தில் இருக்கக்கூடாது என்கிற விஷயத்தை காப்பாற்றுவதற்காக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா உடனடியாக பிஜேபி எந்தெந்த நபர்களை நாமினேட் செய்திருக்கிறதோ அவர்களை உடனடியாக பதவியிலிருந்து வெளியேற சொல்லி கூறியிருந்தார். கமிஷன் இஸ் எய்தர் இன்சென்சிட்டிவ் ஆர் கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அலட்சியப்படுத்துகிறது அல்ல, அவர்களுடைய நோக்கம் வேறாக இருக்கிறது. அமைதியாக ஏன் இருக்கிறார்கள்? ஒரு ரூலிங் பொலிட்டிக்கல் பார்ட்டியுடைய நபர்களை, மெம்பர்ஸ்களை எப்படி இவிஎம் மேனுஃபேக்சரிங் செக்டரில் இருக்கக்கூடிய 2 கம்பெனிகளுடைய போர்டு மெம்பராக அமைத்தார்கள். கடந்த 10 ஆண்டுகளில் எந்த அளவில் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரூலிங் கவர்மெண்ட்டிற்காக வேலை பார்க்கிறது, எப்படி பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்க்கு எதிராக வேலை பார்க்கிறது என்று தெளிவாக நான் கேள்வி கேட்டேன். ஆனால் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா எந்த விதமான பதிலும் கொடுக்கவில்லை. How can the commission discharge its constitutional responsibility of conducting election in free and fair manner? எப்படி எலெக்ஷன் கமிஷன் தன்னுடைய பொறுப்பிலிருந்து நழுவ பார்க்கிறார்கள்? அவர்களுடைய வேலையே இந்த நாட்டில் நேர்மையான முறையில், டிரான்ஸ்பரண்டான முறையில் தேர்தலை நடத்துவது மட்டும்தான். ஆனால் இந்த இடத்தில் தேர்தலை இவர்கள் நேர்வழியில் நடத்த தவறுகிறார்கள். இந்த விஷயத்திற்கு ஒரு ஆழமான வீடியோவும் எடுத்து காட்டியிருக்கிறார். அதாவது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இவிஎம் எக்ஸ்பர்ட் மாதவ் தேஷ்பாண்டே, இவருடைய வீடியோவை எடுத்து காட்டி கரண் தாப்பர் அண்ட் மாதவ் தேஷ்பாண்டே த வயர்ல ஒரு இன்டர்வியூ கொடுத்திருக்கிறார்கள். அந்த இன்டர்வியூக்கான ஒரு தெளிவான விளக்கமான வீடியோவும் நாங்களும் பதிவிட்டிருக்கிறோம். அது அடுத்த வீடியோவாக வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பு அதே வீடியோவை எடுத்து காட்டி என்னெல்லாம் இவர் சுட்டி காட்டியிருக்கிறார் அதையும் நீங்க பார்த்து விடுங்கள். இவிஎம் can't be hacked but can be manipulated, அவருடைய ஸ்டேட்மெண்ட்.
இவிஎம்ஐ ஹேக் செய்ய முடியாது, ஆனால் அதில் தில்லுமுள்ளுக்களை செய்யலாம், திருட்டுத்தனத்தை செய்யலாம். எந்த அரசியல் கட்சிக்கு நீங்கள் ஓட்டு போட நினைக்கிறீர்களோ அதையும் செய்யலாம் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை இந்த வீடியோவில் கொடுத்திருந்தார். அந்த வீடியோவை எடுத்து காட்டி இவர்கள் எடுத்து காட்டியிருக்கிறார்கள். அதிலிருந்து நீங்கள் பார்த்தீர்கள்னா இந்த கடிதத்தில் 4 புள்ளிகளை மிகவும் தெளிவாக அவர் எடுத்து வைத்திருக்கிறார். A rearrangement of configuration such that ballot unit may convey information on votes cast simultaneously to the control unit and VVPAT unit directly. இப்போ இருக்கக்கூடிய செட்டப்பை நீங்கள் பார்த்தீர்கள்னா நீங்கள் ஓட்டு போடக்கூடிய இவிஎம் ஒரு விவிபேட் என்கிற இன்னொரு இயந்திரத்தில் கனெக்ட் ஆகி இருக்கிறது. அதாவது நீங்கள் ஒரு பட்டனை அமுக்கினீர்கள்னா அந்த ஸ்லிப் விவிபேட்டில் தெரியும். அந்த விவிபேட் தான் கண்ட்ரோல் யூனிட்டிற்கு கமாண்டை கொடுக்கிறது. இப்படி இருக்கக்கூடாது. இவிஎம் மிஷின், எந்த மிஷினில் நீங்கள் பட்டன் அமுக்கிறீர்களோ அந்த இவிஎம் மிஷின் தான் ஒரு பக்கம் விவிபேட்டிற்கு, இன்னொரு பக்கம் கண்ட்ரோல் யூனிட்டிற்கு கமாண்டை கொடுக்கணும். இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய விளக்கத்தை நீங்கள் கேட்டீர்கள்னா எந்த பட்டனை நீங்கள் அமுக்கிறீர்களோ, எந்த ஃபோட்டோவை நீங்கள் விவிபேட்டில் பார்க்கிறீர்களோ அதே ஓட்டு தான் கண்ட்ரோல் யூனிட்டிலும் போய் சேர்கிறதா, ரெஜிஸ்டர் ஆகிறதா என்று யாருக்குமே தெரியாது. இதை மேனிப்புலேட் செய்யலாம். 2வது பாயிண்ட், subject uploading of constituency wise and candidate wise data, its format into VVPAT unit to an independent technical audit under scrutiny by all political parties. VVPATில் எந்த கேண்டிடேட் அல்ல எந்த பார்ட்டியின் பெயரை நீங்கள் இன்சர்ட் செய்கிறீர்களோ, அதில் அப்லோட் செய்கிறீர்களோ அதற்கான ஒரு தெளிவான இண்டிபெண்டன்ட் டெக்னிக்கல் டீம், அனைத்து எதிர்க்கட்சிகள், ஆளும் கட்சி, அனைத்து பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு எதிரில் இந்த வேலையை பார்க்கணும். அவர்களுக்கு அந்த டேட்டா போய் சேர வேண்டும். Ensuring pairing of VVPAT and control units before they are connected, voting through secure unique electronic coupling arrangement and subject that process to scrutiny by all political parties. இந்த விவிபேட் மற்றும் கண்ட்ரோல் யூனிட் இதை நீங்கள் சேர்க்கும்போது ஒரு பேரிங் ப்ராசஸ் நடக்கணும். இந்த பேரிங் ப்ராசஸை அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கு முன்னிலையில் இந்த வேலையை பார்க்கணும். அதுவும் என்னைக்கு இந்த ஓட்டிங் ப்ராசஸ் நடக்கிறதோ அதே நாளில் இந்த பேரிங் ப்ராசஸ் நடக்கணும் என்கிற அந்த விஷயத்தை எடுத்து வைத்திருக்கிறார். இன்னொரு பக்கம் ஜியோ டேக் என்கிற விஷயத்தை எடுத்து வைத்தார். அதாவது இங்கிருந்து இவிஎம் மிஷினை காணவில்லை, அங்கிருந்து இவிஎம் மிஷின்களை காணவில்லை என்கிற பல்வேறு குற்றச்சாட்டுகள் வந்து கொண்டிருக்கிறது. இவிஎம் மிஷின் எந்த இடத்துல இருக்கிறது, எந்த இடத்துல நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்கிற இந்த விஷயத்தை பார்ப்பதற்காக அதில் ஒரு ஜிபிஎஸ் ட்ராக்கர் இருக்க வேண்டும் என்கிற அந்த ஆலோசனையும் கொடுத்திருக்கிறார். இந்த ஒட்டுமொத்த இன்டர்வியூவில் இவர்கள் என்ன பேசினார்கள் என்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை நாங்கள் எங்களுடைய இதே சேனல் அடுத்த வீடியோவாக போட போகிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை பாருங்கள். இந்த கடிதம் வழியாக நீங்கள் பார்க்கக்கூடிய பல்வேறு கேள்விகள், பல்வேறு குற்றச்சாட்டுகள் எந்த அளவில் ஆதாரபூர்வமாக தேஷ்பாண்டே அவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார், எந்த அளவில் இது இவிஎம் மீது இன்னும் ஆழமான சந்தேகங்களை கிளப்பியிருக்கிறது என்று உங்களால் புரிந்து கொள்ள முடியும். சண்டிகர் மேயர் எலெக்ஷனில் நடந்த இந்த திருட்டை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள், அதை பற்றின கமெண்ட்ஸ்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதிவிடுங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.